வாண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 தக்காளி, நல்ல பழுத்த ரெட் கலர் தக்காளி. இதை வந்து அது வந்து 4ஆ வெட்டுங்க. நல்ல பழுத்த தக்காளியா இருந்தா ரசம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், ரெட் கலர்ல வரும். நல்ல கலரா கொத்தமல்லி ஒரு ஸ்டிக் கருவேப்பிலை கழுவிட்டு அதை வந்து இதில் போடுங்க. புளி இந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்கணும். இதை தக்காளி வேக ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்து இந்த சாஃப்ட் ஆயிட்டு இந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் கலண்டு வர்ற மாதிரி தெரியுது பாருங்க. அந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் வந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்தால் போதும். இப்போ இது ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வருது ஸ்கின். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆறினோடனே அந்த ஆவி போகும் ஒரு 5-10 மினிட்ஸில். அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கலாம். தக்காளி வெந்திருக்கு. புளி தக்காளி இதை வந்து நம்ம பிசையணும். பிசைஞ்சு இதுலேயே உப்பு பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஜூஸ் எப்படி வருது. இதுக்கு இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு தக்காளி இது ரசத்தோட கலர் மாறிடும், ரொம்ப பிளாக்கிஷ் ஆகிடும். இது வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஃபில்டர் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி ரசம் பாருங்க பிசைஞ்சு கொத்தமல்லி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். வாண்டியை வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும், நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது, இல்லாட்டி மிதக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டு கடுகு, பூண்டு தட்டி வச்ச பூண்டு எண்ணெயிலே போடணும். அப்போதான் அதோட வாசம் நல்லா அந்த ஃப்ளேவர் எடுக்கும். எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சும்மா அந்த எண்ணெயில் பட்டா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் ஒரு சும்மா கொஞ்சோண்டு. அப்புறம் ரசப்பொடி இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டுருங்க. பொடியோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து இன்னொரு ரசப்பொடி நான் வச்சுருக்கேன், திளிசாறு பொடி எனக்கு, அது வேணும் போட்டுக்கலாம். இல்லை ரசப்பொடி மட்டும் இருக்குன்னா அது போட்டுக்கலாம், அது மட்டும் போட்டுக்கலாம். திளிசார் பவுடர் இருந்தால் அது பாதி இது பாதி போட்டுக்கோங்க. திளிசார் வந்து அந்த பெங்களூரில் வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ரசம் பண்ணுவாங்க, அதோட பொடி. இல்லை ஒரு ரசப்பொடி இருந்தால் அது மட்டும் போடும். இந்த ரசம் வந்து கொதிக்கணும், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படி இந்த மாதிரி நுர கட்டும் போது, ரசம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர கொட்டும் போதே எடுத்து விடும். இப்போ ஆஃப் பண்ணால் போதும், முடிஞ்சது. ரசம் பண்ணியாச்சு. ஆஃப் ரசம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டேஸ்ட் பண்ணி.